திருவள்ளூரில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டியில் பேசி அசத்திய பொதட்டூர்பேட்டை நெசவாளரின் மகள் கயல்விழிக்கு கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பாராட்டி பரிசளித்து கௌரவித்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு தினத்தை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் அப்துல் மாலிக் முன்னிலையில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி திருவள்ளூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திருத்தணி பள்ளிப்பட்டு பொதட்டூர்பேட்டை ஆர்கேபேட்டை திருவாலங்காடு கடம்பத்தூர் சுற்றுவட்டாரங்களில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, சமூக நீதி காவலர் கலைஞர், ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக, பேசி வென்றியக்கம், திராவிட மாடல் முதல்வர் மு க ஸ்டாலின் என 10 தலைப்புகளில் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிகம் பேர் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று பேசி திமுகவினரின் கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் பெற்றனர். இதில் சிறப்பழைப்பாளராக கைத்தறி துணி நூல்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் ஆர் காந்தி பங்கேற்றார். இதில் நடுவர்களாக நாஞ்சில் சம்பத், தமிழ்மகன், சிங்கை பிரபாகரன் ஆகியோர் முன்னின்று நடத்திய பேச்சுப் போட்டியில் சிறப்பாக உரையாற்றி ரொக்க பரிசு, பாராட்டு சான்றிதழ் உள்ளிட்டவைகளை வழங்கினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன் ராஜேந்திரன், மாவட்ட அவைத்தலைவர் திராவிட பக்தன், மாவட்ட அமைப்பாளர் கிரண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேச்சுப் போட்டியில் பொதட்டூர்பேட்டை விநாயகம் என்ற நெசவாளரின் மகள் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவி கயல்விழியை பாராட்டி கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் பரிசளித்து கௌரவித்தார். அதேபோன்று பேச்சுப் போட்டியில் சிறப்பாக பேசிய மற்ற பள்ளிகளுக்கு மாணவ மாணவியர்களுக்கும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து சால்வை அணிவித்து பாராட்டி கௌரவித்தனர். இரண்டாவது கட்டமாக 1965ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த 2 கட்ட போராட்டங்களிலுமே பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. 1937ஆம் ஆண்டு பொது தேர்தலில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜாஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1937ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் சென்னையில் தியாகராய நகரில் உள்ள ஒரு பள்ளிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர் இந்தியை கட்டாய பாடமாக அனைத்து பள்ளிகளிலும் மாற்றப் போவதாக அறிவித்தார். இது மக்களிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் முதலில் கரந்தை தமிழ் சங்கத்திலே 1937ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் நாள் நடைபெற்றது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி திருவையாற்றிலே இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த 2 நிகழ்வுகள் தான் பின்னாளில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெறுவதற்கு அடிக்கோல் நாட்டிய நிகழ்வுகள் எனலாம். நவம்பர் 24ஆம் தேதி பெண்கள் அணியினர் சார்பாக இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன. முதலில் பெண்கள் அணியினர் இவர்கள் தான் போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டத்தில் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியதற்காக அறிஞர் அண்ணா அவர்கள் செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார், ஏற்றார். அதே ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்கள் 1.5 ஆண்டு சிறை தண்டனை வழங்க பெற்றார். கர்நாடகாவில் உள்ள வெள்ளாரி சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். 1965ஆம் ஆண்டு தமிழ்நாடெங்கும் உள்ள மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தி திணிப்பிற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் நடத்தினர். அன்று மாலை 5:30 மணி அளவில் சென்னை மெரினாவில் மாணவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அங்கு கூடிய லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் இந்தி புத்தகங்கள் பலவும் எரியூட்டப்பட்டன. மதுரையில் வடக்கு மாசி வழியே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த மாணவர்கள் மேல் ஈட்டி, அரிவாள் போன்ற ஆயுதங்களால் தாக்குதல் செய்தனர். இதில் ஒரு மாணவர் படுகாயமடைந்து உயிர் ஊசலாடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த முழுவதும் பரவியது. அமைதியாக அறவழியில் போராடிய மாணவர்கள் அனைவரின் மனதிலும் ஆத்திர கனலை மூட்டிவிட்டது. நம்மை பெற்றெடுத்த தாயாக கலைஞர் அவர்களின் பேனா மையால் மிளர்கின்ற அறிஞர்
தீக்குப்பம் மணி உயிரற்ற உடலோடு உடையார் பாளையத்தில் மரத்தில் தொங்கிய வேலாயுதம், நன்செருந்தி மரணத்தை முத்தமிட்ட மாயவரம் சாரங்கபாணி, எல்லாவற்றுக்கு மேலாக கல்லூரி மாணவனாக இருந்து தன்னுடைய மாணவனுக்கு துப்பாக்கி கொண்டுக்கு பரிசாக கொடுத்த மாணவன் ராஜேந்திரன். இவருடைய யாருடைய பேரையும் யாரும் சொல்வதில்லை என்பது உங்கள் பேச்சில் ஒரு வரலாற்று பார்வை இல்லை